சங்கதி 24 செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். இலங்கையில் ஆயிரக்கணக்கான அரச ஊழியர்களுக்கு வெளியான மகிழ்ச்சி செய்தி. தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையில் வீழ்ச்சி. தன்னை புனிதராக்கிக் கொள்ள முயற்சிக்கும் அர்ச்சுனா இப்பிடிப்பி குற்றச்சாட்டு. எரிபொருள் விலை திருத்தம் தொடர்பில் வெளியான முக்கிய அறிவித்தல். அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் பெறுமதி வீழ்ச்சி. யாழ் செம்மணி பகுதியில் எலும்பெச்சங்களுடன் நாணயம் மீட்பு, அகழ்வு பணிகள் தீவிரம். யாழில் நேர்ந்த கொடூரம், 8 வயது சிறுமியை துஷ்பிரயோகம் செய்த தாய் வழி உறவு. தமிழர் பகுதியொன்றில் குவிக்கப்பட்டுள்ள போலீசார் களத்தில் குதித்த பொதுமக்கள். மதுபோதையில் இளம்பெண்கள் செய்த செயல் ஆற்றுக்கு குளிக்க வருவதாக நீண்ட காலம் அரங்கேறிய சம்பவம். தொடர்வன விரிவான செய்திகள். சர்வதேச சந்தையில் கடந்த சில தினங்களுடன் ஒப்பிடும்போது இன்று தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை சற்று வீழ்ச்சியினை பதிவு செய்துள்ளது. அதன்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை குறிப்பாக $4,628 பதிவாகியுள்ளது. அத்துடன் ஒரு அவுன்ஸ் வெள்ளியின் விலை $74 பதிவாகியுள்ளது. இந்நிலையில் உள்நாட்டு சந்தையில் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை மாற்றம் ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதே நேரம் சர்வதேச சந்தையில் இன்றைய தினம் WTI ரக மசகு எண்ணெயின் விலை அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது. அதன்படி WTI ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை $105.7 அமெரிக்க பதிவாகியுள்ளது. பிரெஞ்சு ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை $110.4 வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளதோடு இயற்கை எரிவாயின் விலையும் $2,760 வீழ்ச்சியை சந்தித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு நிறுவனங்களில் தற்காலிக நாளாந்த பதில் ஒப்பந்தம் அல்லது நிவாரண அடிப்படையில் பணியாற்றும் ஊழியர்களை சேவையில் நிரந்தரமாக்குவது தொடர்பான 11/2026 இலக்க சுற்றினிருபம் வெளியானது. பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சால் வெளியிடப்பட்ட இந்த சுற்றினிருபம் அனைத்து அமைச்சின் செயலாளர்கள், மாகாண பிரதம செயலாளர்கள், திணைக்களத்தின் தலைவர்கள், அரச கூட்டுத்தாபனங்கள் மற்றும் விதிகளுக்கு அமைய அமைக்கப்பட்ட சபைகளின் தலைவர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. அண்மையில் நடைபெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து வெளியிட்ட அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜேதிச இந்த தீர்மானத்தின் மூலம் சுமார் 9,800 ஊழியர்கள் நிரந்தர நியமனங்களை பெற அனுமதி கிடைக்கப்பெற்றதாக குறிப்பிட்டார். 2026 ஆண்டு வரவு செலவு திட்ட முன்மொழிவுகளில் அறிவிக்கப்பட்டவாறு தற்போது அரசு நிறுவனங்களில் தற்காலிக பதில் ஒப்பந்த அல்லது நிவாரண அடிப்படையில் பணியாற்றும் ஊழியர்கள் இதன் கீழ் உள்வாங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் தன் மீதான விமர்சனங்களை மறைத்து தன்னை புனிதராக காட்டிக்கொள்ளவே விரும்புவதாக ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி மீது குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதாக அந்த கட்சி தெரிவித்துள்ளது. யாழ் ஊடக மையத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட EPDPயின் ஊடகச் செயலாளர் ஸ்ரீகாந்த் பன்னீர்செல்வம் மற்றும் மானிப்ப பிரதேச அமைப்பாளர் வெளிச்சோர் ஆண்டன் ஜோன்சன் ஆகியோர் இதனை தெரிவித்தனர். அர்ச்சுனாவுடன் காணி தகராறில் ஈடுபட்டுள்ளவர்கள் மற்றும் அந்த கட்சிக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என்றும் அவர்கள் இதன்போது தெரிவித்தனர். செம்மணி மனித புதைகுழி அகழ்வு பணிகள் யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்ற நீதவான் S. லெனின்குமார் முன்னிலையில் நடைபெற்றுள்ளது. இந்த நடவடிக்கை நேற்று முன்னெடுக்கப்பட்டது. அகழ்வு பணியின் போது ஏற்கனவே அகழ்ந்தெடுக்கப்பட்ட எலும்புக்கூடு 211 மற்றும் 220 பகுதிகளவான எலும்பு எச்சங்கள் துப்புரவாக்கப்பட்டு அடையாளமிடப்பட்டு அகழ்ந்தெடுக்கப்பட்டு நீதிமன்றின் கட்டுக்காவலில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. மேலும் அகழ்வு பணிகள் ஏற்கனவே வடமேற்கு பகுதியாக ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் சில எலும்பு தொகுதிகளின் இருப்புகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இன்றைய அகழ்வுடன் மொத்தம் 241 எலும்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டதோடு 240 எலும்பு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. அதில் நாணயத்தை ஒத்த சான்று பொருள் ஒன்று அடையாளம் காணப்பட்டுள்ளது. இந்நிலையில் நேற்று காணப்பட்ட மண் பகுதி மாத்திரம் அரித்தெடுக்கப்படும் செயற்பாடு நடைபெற்றது. அகழ்வின் போது தொல்லியல் பேராசிரியர் சோமதேவ தலைமையிலான குழுவினர், சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன், குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள், சட்டத்திறனிகள் மற்றும் துறைசார் நிபுணர்கள் என பலரும் இதில் பங்கேற்றிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இந்த ஆண்டின் ஏப்ரல் மாத இறுதியில் அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் பெறுமதி 2.9% வீழ்ச்சியடைந்துள்ளதாக தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. இந்த விடயத்தினை இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. கடந்த பிப்ரவரி இறுதியில் மத்திய கிழக்கில் ஏற்பட்ட போர் சூழலை தொடர்ந்து வெளிநாட்டு துறையில் ஏற்பட்ட அழுத்தங்கள் ரூபாவின் பெறுமதி வீழ்ச்சியடைய முக்கிய காரணமாகும். 2026 மார்ச் மாத இறுதியில் சீனாவில் மக்கள் வங்கியுடனான பரிமாற்ற வசதி உள்ளிட்ட இலங்கையின் மொத்த உத்தியோகபூர்வ கையிருப்பு $7 பில்லியன் பதிவாகியுள்ளது. சந்தையில் இருந்து வெளிநாட்டு நாணயங்களை கொள்வனவு செய்த போதிலும் அந்த மாதத்தில் மேற்கொள்ளப்பட்ட வெளிநாட்டு கடன் சேவை கொடுப்பனவுகள் காரணமாக மொத்த உத்தியோகபூர்வ கையிருப்பு வீழ்ச்சியடைந்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி இதன்போது அறிவித்துள்ளது. யாழ்ப்பாணத்தில் 8 வயது சிறுமி ஒருவர்
தவறான நடத்தைக்கு உட்படுத்தப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியினை ஏற்படுத்தியுள்ளது. வட்டுக்கோட்டை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட அராலி தெற்கு பகுதியில் இந்த சம்பவம் புதன்கிழமை இடம்பெற்றது. தாய்வழி உறவினரான 21 வயதுடைய இளைஞனை இவ்வாறு மோசமான செயலை மேற்கொண்டுள்ளார். இதுகுறித்து வட்டுக்கோட்டை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. வட்டுக்கோட்டை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இதேவேளை பாதிக்கப்பட்ட சிறுமி மருத்துவ பரிசோதனைக்காக யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு மாவட்டத்தின் கேப்பாபிலவு பகுதிகளில் தங்களுடைய பூர்வீக காணிகளை விடுவிக்க கோரி மக்கள் இன்று ராணுவ படை தலைமையகத்தின் பிரதான வாயிலுக்கு முன்பாக கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க தயாரான நிலையில் அந்த பகுதியில் போலீசார் களமிறக்கப்பட்டனர். கடல், கரை மற்றும் விவசாய நிலங்களை வாழ்வாதாரமாக நம்பியிருந்த கேப்பாபிலவு மக்கள் பாதுகாப்பு படையினரின் நடவடிக்கையால் தங்களின் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தொழில்துறைகள் முடக்கப்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர். இன்றைய தொழிலாளர் தினத்தன்று நடைபெற்ற இந்த போராட்டம் தங்கள் பூர்வீக நிலங்களை விடுவித்து தாயக மண்ணில் வாழ்வதற்கு அனுமதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை அவர்கள் முன்வைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. போர் முடிவுற்று 17 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இருப்பினும் பாதுகாப்பு சேலம் என்ற பெயரில் மக்களின் காணிகள் தொடர்ந்து அபகரிக்கப்பட்டு வருகிறது. கடந்த 17 ஆண்டுகளாக தமது சொந்த நிலத்தில் குடியேற முடியாமல் தவித்து வருகின்றோம். எமது பூர்வீக நிலத்தில் ராணுவம் எமது வளங்களை பயன்படுத்துகிறது. ஆனால் நாம் வீதிகள் நின்று பார்த்து கொண்டிருக்கிறோம். இது எந்த வகையில் நியாயமல்ல என்றும் மக்கள் வேதனையுடன் தெரிவித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. மதுபோதையில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த 4 இளம்பெண்களை அங்குருவா தோட்ட போலீசார் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் கொரட மற்றும் கோனபல ஆகிய பிரதேசங்களைச் சேர்ந்த 26, 27, 28 மற்றும் 29 வயதுடைய இளம்பெண்கள் என்று போலீசார் தெரிவித்தனர். குறித்த 4 பெண்களும் ஹொரண ரெமுன பெல்லபீட்டிய பகுதியில் உள்ள ஆதாதுல ஆற்றுக்கு குளிக்கச் சென்றனர். அங்கு மது அருந்திவிட்டு மீண்டும் வீடுகளுக்கு திரும்பிக் கொண்ட போது வீதி போக்குவரத்து சோதனையில் ஈடுபட்ட போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். ஒரே பாதையில் பயணித்துக் கொண்டிருந்த இந்த 4 பெண்களையும் போலீசார் நிறுத்தி சோதனை செய்தபோது அவர்கள் அனைவரும் மது போதையில் இருந்தமே உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து அவர்கள் ஒரே இடத்தில் வைத்து கைது செய்யப்பட்டனர். நீண்ட காலம் இவர்கள் இவ்வாறு ஆற்றுக்கு குளிக்க வரும்போது மது அருந்துவதை வழக்கமாக கொண்டதாக போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணை மூலம் தெரிய வந்துள்ளது. அத்துடன் இவர்கள் மது பழக்கத்துக்கும் பலத்த அடிமையாக்கியுள்ளமையும் விசாரணையின் மூலம் வெளிச்சத்துக்கு வந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக சிரேஷ்ட சித்த வைத்தியத்துறை விரிவுரையாளர் கொலை வழக்கில் கைதான 2 சந்தேக நபர்களையும் எதிர்வரும் மே மாதம் 14ஆம் தேதி வரை விளக்கமறியல் வைக்குமாறு யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக சித்த வைத்தியத்துறையின் சிரேஷ்ட விரிவுரையாளர் தயாளினி திலீபன் படுகொலை செய்யப்பட்ட தனங்களப்பு பகுதியில் உருக்குலை நிலையில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக சிரேஷ்ட விரிவுரையாளரின் மருமகன் மற்றும் மகள் ஆகியோர் அண்மையில் கைது செய்யப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் இந்த வழக்கு நேற்று மீண்டும் யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றில் முன்னிலைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது பாதிக்கப்பட்டவர் சார்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி வெனிஸ்லஸ் துஜானும், முதலாவது சந்தேக நபரான விரிவுரையாளரின் மருமகன் சார்பில் ஜர்மினி விக்னேஸ்வரனும், 2வது சந்தேக நபரான பெயர் குறிப்பிடப்பட்ட சிரேஷ்ட விரிவுரையாளரின் மகள் சார்பில் சட்டத்தரணி சமந்து அத்துக்குரலுவின் வழிகாட்டலில் சட்டத்தரணி வி கவுனமனும் ஆஜராகியிருந்தனர். இந்த வழக்கின் மரண விசாரணையை எதிர்வரும் மே மாதம் 20ஆம் தேதி நடத்த தீர்மானித்துள்ள நீதவான் சந்தேக நபர்கள் இருவரையும் எதிர்வரும் மே மாதம் 14ஆம் தேதி வரை விளக்கமறியல் வைக்குமாறு உத்தரவு பிறப்பித்துள்ளார். வவுனியாவிற்கு வருகை தந்து தற்காலிகமாக வசித்து வந்த கனடா நாட்டு பிரஜையொருவர் நேற்று திடீரென்று உயிரிழந்த சம்பவம் பெரும் கவலை ஏற்படுத்தியுள்ளது. வவுனியா உக்களாங்குளம் பகுதியில் தற்காலிகமாக தங்கியிருந்த கனடா டொரண்டோ பகுதியைச் சேர்ந்த 72 வயதுடையவரே இவ்வாறு உயிரிழந்தார். வவுனியா நகர் நோக்கி வாடகை வாகனம் ஒன்றில் பயணித்துக் கொண்ட போது அவருக்கு திடீரென்று உடல்நலக் குறைவு ஏற்பட்டது. இதை அவதானித்த வாகனத்தின் சாரதி உடனடியாக அவரை பட்டாணிச்சூர் பகுதியில் அமைந்துள்ள பிரபல தனியார் வைத்தியசாலை ஒன்றில் அனுமதித்துள்ளார். வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட சில நிமிடங்களில் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவரின் சடலம் தற்போது உடல் கூற்று பரிசோதனைக்காக வவுனியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. மரணத்துக்கான துல்லியமான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை வவுனியா போலீசார் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளுக்காக சங்கதி 24.com உடன் இணைந்திருங்கள். வணக்கம்.